உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டால நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல உன்னுடைய முகம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கீழ்த்தரமா பண்ணுன அந்த விஷயத்துக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னுடைய மகளோட கால் தூசுக்கு கூட நீ சமமாக மாட்ட. அது மட்டும் இல்லாம உன்னை நான் எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன். இதுக்காக நீ சிறை தண்டனையும் சரி அபராதமோ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு எதிரான அந்த கேளிக்கைகளுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நடிகை குஷ்பு. அதை தொடர்ந்து அவருடைய மகள் எடுத்த அந்த ஒரு விபரீத முடிவு ஒரு அதிர்ச்சியை அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லையுமே இது ஒரு பெரிய சென்சேஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் நடிகை குஷ்புவோட ஃபேமிலிக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆதரவாக ராதிகா சரத்குமார் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸே சப்போர்ட்டிவாக இந்த விஷயத்துக்காக நின்றுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை இதோட நிறுத்தக்கூடாது. ஏன்னா பெண்களை உருவகேலி செஞ்சு அதாவது பாடி ஷேம் பண்ணி பேசுகிற விஷயங்களை அவ்வளோ ரொம்ப சர்வசாதாரணமாக விடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணுக்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இன்னும் ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக கிளம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த பக்கம் குஷ்புக்கு ஆதரவாக நிறைய நடிகைகள் த்ரிஷா மேம்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள் சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் த்ரிஷா மேம் இந்த விஷயத்துக்காக ரொம்பவும் சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற இந்த விஷயங்கள் அதுக்காக நடிகை குஷ்பு கொடுத்த ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பின் ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை குஷ்பு ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி ப்ரொடியூசர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க இன்னைக்கு பெரிய பொலிட்டீஷியனாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ விமர்சனங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கடந்து ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் தன்னுடைய மகள் மற்றும் அவங்களுடைய 2 மகளை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வேகம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 மகள் இருக்குது. முதல் மகளான அவந்திகாவுக்கு இப்போ தான் கோவாவில் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சுது. அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் நடிகர் மற்றும் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற கே பாக்யராஜோட மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது. அதை தொடர்ந்து அவங்களுடைய 2வது மகளான அனந்திதா பற்றின சர்ச்சை தான் இன்னைக்கு வேகம் எடுத்திருக்கு. அவங்கள உருவகேலி பண்ணி நிறைய விஷயங்கள ஒரு முகம் தெரியாத நபர் ஒருத்தர் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குறதுக்கே ஏலியன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப குண்டா ஒபீஸாக இருந்தீங்க, ரொம்ப டேனாக இருந்தீங்க, எப்படி இப்படி கலர் சேஞ்ச் பண்ணீங்க, ஏதோ ரொம்ப காஸ்ட்லியான ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருவக்கேலி பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த விஷயத்துக்காக ரொம்ப சீரியஸாக குஷ்பு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை என்னுடைய பொண்ணு பெருசாக எடுத்துக்கலைனாலும் ஆஸ் அ மதராக அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் நிற்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு நான் சும்மா விட போகிறதில்ல. சம்பந்தப்பட்ட நபரை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் தண்டனை நான் வாங்கி தராமல் விட மாட்டேன். ஏன்னா ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் சாதாரண குழந்தைங்களோட வாழ்க்கையோ இல்லை அவங்கள குருவகேலி பண்றதை நினைச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஷ்புவோட மகளை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, அறிவு அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ சமூக வலைதளங்களில் ஒரு பொண்ணை பற்றி தவறாக பேசியிருக்க மாட்டேன். உங்கள் அம்மா உன் தங்கச்சி உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஒரு உறவு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற பெண்ணை பற்றி இந்த மாதிரி உருவக்கேலி பண்ணி பேசும்போது உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவும் கேவலமாக தெரியுது, ஒரு புழு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் தன்னுடைய பொண்ணுக்கே எவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குற ராதிகா சரத்குமார் இன்னைக்கு குஷ்புவோட மகளுக்கு ஆதரவான இருக்கிற அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் குஷ்பு 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிற விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியலையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும் திரை நடிகைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய உருவகேலி தப்பான ஃபோட்டோஸ் இன்னைக்கு லீக் ஆகுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப சிவியராக இன்னைக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் நடிகைகள் ஒரு சிலர் பேரோட ஆபாசமான அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களை கமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு குஷ்பு அவங்க பேசுகிற விஷயங்கள் இன்னைக்கு ரொம்பவும் ஒரு சென்சிட்டிவான விஷயமா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. இதுக்காக ரியாக்ட் பண்ணி பேசுகிற எல்லாத்துக்குமே நன்றி தெரிவித்து சொல்லியிருக்காங்க நடிகை குஷ்பு.